இப்போ நாம் எஸ்எம்பிஎஸ்னால் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளைவை டிசி சப்ளைவாக மாற்றக்கூடிய ஒரு ரெக்டிஃபையர் டிவைஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கரண்ட்லேருந்து டைரக்ட் கரண்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய இதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ். அதாவது ஏசிலேருந்து வரக்கூடியதை ஏசி சப்ளைவை இது டிசி சப்ளைவாக மாற்றி அதிலிருந்து வேரியஸ் டிசிஎஸ் சப்ளைவாக நம்ம மாற்றிக்க முடியும். எகைன் நம்ம ஏசியை கூட மாற்றிக்க முடியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஆக்சுவல் கரண்டில் வரக்கூடிய 230 வோல்ட் வோல்டேஜை நமக்கு சிஸ்டத்துக்கு தேவையான 12 வோல்ட் வோல்டேஜாக மாற்றக்கூடியது இது. அதோடு மட்டும் இல்லாமல் 5 வோல்ட்டு -5 வோல்ட்டு 12 வோல்ட்டு -12 வோல்ட்டு 30 வோல்ட்டு. ஸோ வேரியஸ் வோல்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிவிசியாக மாற்றக்கூடிய ஒரு வேலை செய்கிறது தான் இந்த எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸை இப்போ நம்ம மறுபடி மாற்றி புதுசாக இப்போ கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு கேட்டின பழைய எஸ்எம்பிஎஸ்ஸு, இது புது எஸ்எம்பிஎஸ்ஸு. இப்போ இந்த புது எஸ்எம்பிஎஸ்ஸை நாம் இந்த சிஸ்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாம் எஸ்எம்பிஎஸ்ஸை கேட்ட போகிறோம். எஸ்எம்பிஎஸ்ஸை கேட்டதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய எல்லா கேபிளையும் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நாம் எஸ்எம்பிஎஸ்ஸை கேட்டியாச்சு. இப்போ நாம் எஸ்எம்பிஎஸ்ஸை சிஸ்டத்துலேருந்து கேட்டியாச்சு. இப்போ நாம் கேபிள்லாம் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நாம் எஸ்எம்பிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம்.
இப்போ ஆன் பண்ணியாச்சு. சிபியூவில் ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. மானிட்டர்லேயும் பவர் வந்துச்சு. சிஸ்டம் இப்போ நமக்கு பவர் கரெக்ட் ஆகிடுச்சு. சார் சொன்னாங்க இந்த சிஸ்டத்தில் பவர் இஷ்யூ இருக்கிறதா சொன்னாங்க. சிஸ்டம் ஆன் ஆகலன்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தேன். இந்த சிஸ்டத்தில் பவர் இஷ்யூ இருக்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கான காரணத்தையும் பார்த்தோம். எஸ்எம்பிஎஸில் ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ்ஸையும் நம்ம புது எஸ்எம்பிஎஸ் மாற்றி இப்போ இந்த சிஸ்டத்தை ரன் பண்ண வச்சுட்டோம். இந்த சிஸ்டத்துக்கு பவர் வருது. இந்த சிஸ்டத்தில் உள்ள ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகிடுச்சு.